Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video is about the waves of feminism. Feminism. The term feminism can be used to describe a political, cultural or economic movement aimed at establishing equal rights and legal protection for women. Feminism involves political and sociological theories and philosophies concerned with issues of gender difference as well as a movement that advocates gender equality for women and campaigns for women's rights and interests. Basically, feminism அப்படிங்கிறது உமனுடைய ஈக்குவல் ரைட்ஸ்க்காக பேசின டேர்ம்ஸ் தான் ஃபெமினிசம். உமன்ஸ் நீட் டு கெட் தேயர் ஈக்குவாலிட்டி. ஸோ எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிற டேர்ம்ஸை கிரியேட் பண்ணது தான் ஃபெமினிசம். ஹிஸ்டாரிக்கலாக ஃபெமினிசம் பற்றி பேசும்போது சிமைன் டே பெவோயர் wrote that the first time we see a woman take up her pen in defense of her sex was Christina de Pizan, who wrote Epitaph of Dio de Amor, Epistle to the God of Love in the 15th century. 15th century la first woman writer தன்னுடைய ஒர்க்கை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா டே பிசான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ரைட்டர். இவங்களுடைய ஒர்க் என்ன டைட்டில்னா எபிட்டர் ஆஃப் டியோ டே அமோர். இதனுடைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எபிஸ்டல் டு தி காட் ஆஃப் லவ். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ரைட்டர். ஹென்ரிச் கெர்னலியஸ் அக்ரிப்பா அண்ட் மோடஸ்டா டே பெசோ டி ஃபோர்சி worked in the 16th century. 16th centuryல இருந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கெர்னேலியஸ் அக்ரிப்பா அண்ட் மோடஸ்டா டே பெசோ டி ஃபெர்சி. தென் மேரி லே ஜார்ஸ் டே கோர்னே, ஆனி பிராட்ஸ்ட்ரீட் அண்ட் ஃப்ரான்கோயிஸ் பவுலைன் டே லா பெரே wrote during 17th century. 17th century writers இவங்க மூணு பேரும். Waves of Feminism. Feminists and scholars have divided the movement's history into 3 waves. So, feminism அப்படிங்கிறத 3 waves-ஆ பிரிச்சாங்க. ஹிஸ்டாரிக்கலாக அந்த மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி 3 waves-ஆ அவங்க டிவைட் பண்ணாங்க. The first wave refers mainly to women's suffrage movement in the 19th and the early 20th century. First wave movement வந்து எந்த பீரியடில் எதை ரெஃபர் பண்ணி இருந்ததுன்னா 19th செஞ்சுரியோட லாஸ்ட் அண்ட் ஏர்லி 20th செஞ்சுரியோட பீரியடில் நடந்தது. இவங்களுடைய மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா உமன் ரைட்ஸ் டு ஓட். ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் வந்து உமன்ஸ்க்கும் வேணும் அப்படிங்கிறத இவங்களுடைய மெயின் கன்சர்ன் தான் இருந்தது. த செகண்ட் வேவ் ரெஃபர்ஸ் டு த ஐடியா அண்ட் ஆக்ஷன் அசோசியேட்டட் வித் த உமன்ஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட் பிகினிங் இன் தி 1960s, which campaigned for legal and social rights for women. Second movement ஓட main concept என்னன்னா legal and social rights வந்து womenஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது தான் second wave ஓட main concept. The third wave refers to the continuation of and a reaction to the perceived failures of second wave feminism beginning in the 1990s. So second waveல failure ஆன சில terms வந்து third waveல அகைன் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. 1960s இந்த வேவ் தேர்ட் வேவ் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் refers to an extended period of feminist activity during the 19th century and early 20th century in the United Kingdom and the United States. Originally, it focused on the promotion of equal contract and property rights for women and the opposition to chattel marriage and ownership of married women and their children by their husbands. However, by the end of the 19th century, activism focused primarily on gaining political power
particularly the rights of women's suffrage. ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசமோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 19th century அண்ட் ஏர்லி 20th centuryன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபோக்கஸ் எதுவாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரைட்ஸ் இன் ஓட்டிங் அண்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டு தீமாக இருந்தது. தென் அவங்க உமன்ஸோடைய ஓனர்ஷிப், உமன்ஸ் மேலே இருந்த ஓனர்ஷிப்பு அகைன்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ், ஸோ உமன்ஸ் மேலே இந்த ஓனர்ஷிப்காகவும் அவங்க வந்து அகைன்ஸ்டாக அவங்க பேசினாங்க. என்ன அப்படின்னா ஒரு மேரிட் உமன் மேலே ஹஸ்பண்ட் வந்து டாமினேட் பண்ணுறது, ஸோ எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். தென் பர்டிகுலராக அவங்க பொலிட்டிக்கல் பவர் பற்றியும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உமன்ஸ் ரைட்ஸ் ஃபார் ஓட்டிங் ரைட்ஸும் அவங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. Yet feminists such as Voltaire, De Cleyre and Margaret Sanger were still active in campaigning for women's sexual, reproductive and economic rights at this time. So women's sexual rights and reproductive rights, economical rights காகவும் இந்த ரெண்டு ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய தீம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. In 1854, Florence Nightingale established female nurse as adjuncts to the military. ஸோ ஒர்க்கிங்கில் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளாரன்ஸ் நைட்டாங்கல் வந்து ஃபீமேல் நர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க மிலிட்ரியில். The term first wave was coined retrospectively after the term second wave feminism began to be used to describe the newer feminist movement that focused as much on fighting social and cultural inequalities as political inequalities. ஃபர்ஸ்ட் வேவோட டேர்ம் எப்போ காயின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவோடைய ஃபெமினிசம் ஸ்டார்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் வேவ். ஏன்னா செகண்ட் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவை வந்து இருந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. வேறு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஓட்டிங் ரைட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. செகண்ட் வேவ் வந்து சோசியல் அண்டு கல்ச்சுரல் அண்டு பாலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்து செகண்ட் வேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வேவோட கீ கன்சர்ன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சஃபரேஜ், த ரைட் டு ஓட், த ரைட் டு எஜுகேஷன், பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மேரேஜ் அண்ட் ப்ராப்பர்ட்டி லாஸ், ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ். தென் ஃபர்ஸ்ட் வேவோட ஃபேமஸான இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த வெண்டிகேஷன் டு த ரைட்ஸ் ஆஃப் உமன் பை மேரி wollstonecraft in 1791, Seneca Falls Declaration of Sentiments and Resolutions by Elizabeth Cady Stanton, Ain't I a Woman, Sojourner Truth, Criminals, Idiots, Women and Minors is the Classification Sound, a discussion on the laws concerning the property of married women by Francis Power Cobbe, A Rooms of One's Own by Virginia Woolf, Feminism, The Essential Historical Writings by Miriam Senchner. Second wave feminism. Second wave feminism refers to the period of activity in the early 1960s and lasting through the late 1980s. The scholar Imelda Wellhen suggests that the second wave was the continuation of the early phase of feminism involving the suffragettes of UK and US. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் பார்த்தீங்கன்னா 1960s, ஏர்லி 1960ஸ்லேருந்து லேட் 1980s வரையும் இருந்தது. இவங்களுடைய மெயின் ஐடியா என்னவா இருந்ததுன்னா உமன்ஸோட சஃப்ரிகேட்ஸ், உமன்ஸோடைய சஃப்ரேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் இருந்தது. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் ஹேஸ் கண்டினியூட் டு எக்ஸிஸ்ட் சின்ஸ் தட் time and coexist with what is termed third wave feminism. So third wave feminism அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே செகண்ட் வேவ் அப்படிங்கிறது, செகண்ட் வேவ் வந்து பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி, சோசியல் அண்ட் கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. The scholar Estella Friedman compares first and second wave feminism, saying that the first wave focused on the rights such as suffrage, whereas the second wave was largely concerned with other issues of equality such as ending discrimination. ஸோ ஃபஸ்ட் எஸ்டெல்லா ஃப்ரீட்மேன் சொல்லும்போது ஃபஸ்ட் வேவையும் செகண்ட் வேவையும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வேவ் வந்து டிஸ்கஸ்ட் அபவுட் த சஃப்ரேஜ் ஆஃப் உமன் அண்ட் த செகண்ட் வேவ் டிஸ்கஸ் அபவுட் த இஷ்யூஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். The feminist activist and the author
Carol Hennis coined the slogan, "The personal is political," which becomes synonyms with the second wave. Second wave ஓட synonyms அப்படின்ற ஒரு ஸ்லோகனை வந்து யார் கிரியேட் பண்ணா? கேரல் ஹெனிஸ் அப்படிங்கிறவங்க. personal is political. Second wave feminists saw women's culture and political inequalities as inextricably linked and encouraged women to understand aspects of their personal lives as deeply politicized and as reflecting sexist power structure. So second waveல வந்து political equalities பத்தி சொன்னாங்க. So women வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இங்க வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. So they want to understand that women are the powerful structure of society. Second wave ஓட key concerns பார்த்தீங்கன்னா rising consciousness about sexism and patriarchy, rising consciousness about gender-based violence, domestic abuse, and marital rape, inequalities in the workplace, legalizing abortion and birth control, sexual liberation of women. Some of the works of second wave feminism: The Second Sex by Simone de Beauvoir, The Female Mystique by Betty Friedan, Against Our Will, Men, Women and Rape by Susan Brown Miller, Sexual Harassment of Working Women, A Case of Sex Discrimination by Catherine A. McKinnon, The Mad Woman in the Attic, The Woman Writer and the 19th Century Literary Imagination by Chandra M. Gilbert and Susan Goober, In Search of Our Mother's Garden, Womanist Prose by Alice Walker, Sister Outsider by Ardell Lorde. Third wave feminism. Third wave feminism begins in the early 1990s, arising as a response to perceived failures of the second wave and also as a response to the backlash against initiatives and movements created by the second wave. Second waveல இருந்த ஃபெயிலியரான ஐடியாஸ், அவங்க கிடைக்காத ஈக்குவாலிட்டிஸ் எல்லாம் தேர்ட் வேவ்ல அகைன் தே ஆர் ஃபோர்ஸிங். ஸோ தேர்ட் வேவ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் மூமெண்ட்டில் அவங்களுக்கு கிடைக்காத ரைட்ஸ், அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாத தீம்ஸை வந்து அவங்க தேர்ட் வேவ்ல அகெயின்ஸ்ட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். தேர்ட் வேவ் ஃபெமினிசம் சீக்ஸ் டு சேலஞ்ச் ஆர் அவாய்ட் வாட் இட் டீம்ஸ் த செகண்ட் வேவ் எசென்சியலிஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபெமினிட்டி. ஸோ ஒன்று செகண்ட் வேவ்ல சொன்ன அந்த டெஃபினிஷன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லைனா சேலஞ்ச் பண்ணி திருப்பி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. which overemphasize the experience of upper middle class white women. The post-structuralist interpretation of gender and sexuality is central to much of the third wave ideology. Third wave ideology oda central concept enna post-structuralist interpretation of gender. So gender and sexuality pathana ideas தான் third wave oda ideology அப்படினு சொல்லலாம். Third wave feminists often focus on micropolitics and challenge the second wave paradigm as to what is or is not good for female. So female-க்கு எது good and எது good இல்லை அப்படிங்கிறத இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. The third wave has its origin in the mid-1980s. Third wave ஓட origin பார்த்தீங்கன்னா mid-1980sல தான் கிரியேட் ஆச்சு. Feminist leaders rooted in the second wave like Gloria Anzaldúa, Stella Sandoval, Cheryl Moraga, Adolade, Maxine Hong Kingston, and many other black feminists sought to negotiate a space within feminist thought for consideration of race-related subjectivities. So these are the female writers who struggle against race-related subjectivities. Third wave feminism also contains internal debates between different feminists such as the psychologist Carol Gilligan, who believes that there are important difference between the sex, and those who believes that there are no inherent difference between the sex, and contended that gender roles are due to the social condition. So third wave feminism oda என்ன டெபேட் என்னவா இருந்ததுன்னா ஜெண்டர் ரோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஜெண்டர் ரோல் தான் ஒரு சோசியல் கண்டிஷனை கிரியேட் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிபேட்டாக இருந்தது. கீ கன்சர்ன்ஸ் ஃபார் தேர்ட் வேவ் ஃபெமினிசம்: intersectionality,
the diversity of women is recognized and emphasized is placed on identity, gender, race, nation, social order and sexual preference. Changes on stereotypes, media portrayals and language used to define women. Sexual identities. Some of the works in third wave feminisms are Gender Trouble, Feminism and the Subversion of Identity by Judith Butler, The Beauty Myth, Naomi Wolf, Black Lace, The Undeclared War Against American Women by Susan Faldway, The Best Guide to the New Girl Order, edited by Marcella Crabb and Debbie Stoller, Feminism is for Everybody, Passionate Politics by Bell Hooks, and Female Chauvinist Pigs, Woman and the Rise of French Culture by Ariel Levy. Post-feminism. Post-feminism describes the range of viewpoints reacting to feminism. Post-feminism பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 3 ஃபெமினிசம்ல இருந்தும் அப்டேட் ஆன ஃபெமினிசம் இப்போ இருக்கிற கண்டெம்பரரி இஷ்யூஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. While not being anti-feminist, post-feminists believe that women have achieved second wave goals while being critical to third wave feminist goals. So women வந்து second wave goals achieve பண்ணிட்டாங்க, but still they are struggling for third wave. அந்த third wave goals வந்து fulfill பண்றதுக்கு இன்னும் they are struggling. The term was first used in 1980s to describe the backlash against second wave feminism. So in the term 1980s க்கு அப்புறம் இந்த அந்த concerned struggles வந்து பேசுறதுக்காக கிரியேட் ஆன term the post feminism. It is now a label for a wide range of theories that take critical approach to previous feminist discourses and included challenges to the second wave ideas. So இப்போ post feminism அப்படிங்கிற லேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த தியரிஸ் கிரிட்டிக்கல் அப்ரோச் கொடுக்கறதுக்காகவும் இதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சஸ் அந்த ஐடியாஸை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் போஸ்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து யூஸ் பண்ணாங்க. Other post-feminists says that feminism is no longer relevant to today's society. Emilia Johnson wrote that the post-feminist text which emerged in the 1980s and 1990s portrayed second wave feminism as a monolithic entity and criticized it using generalization. So இப்போ என்ன சொல்றாங்க, post feminism அப்படிங்க no longer as relevant to society. feminism அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இதுக்கு வந்து சூட் ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபெமினிஸ்டோட வியூவும் வேற வேற மாதிரி இருக்கு. And the earliest uses of the term was in Susan Bolotin 1982 article Voice of the Post-Feminist Generation, published in New York Times Magazine. This article was based on the number of interviews with women who largely agreed with the goal of feminism but did not identify as feminist. Post feminism அப்படிங்கிற term first யார் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சூசன் பொலோட்டின். அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் தி போஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஜெனரேஷன் ஆர்டிக்கிளில் தான் ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் தி போஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஜெனரேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நிறைய உமன்ஸோட இன்டர்வியூஸ் தான் அதனுடைய கண்டென்ட்டாக இருந்தது. So these are the women who agreed with the goals of feminism but not identify as feminist. இவங்களாம் feminist அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடல, but they are agreed the goals of feminism. Some of the works in post feminism: The Purity Myth by Jessica Valenti, How to Be a Woman by Caitlin Moran, Man Explained Things to Me by Rebecca Solnit, Who We Should All Be Feminist, Chimamanda Ngozi Adichie, Bad Feminist by Roxana Gay. So here we can see the change how the woman from early and later to later. Thanks for watching.